வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா. என்னடா இது இன்னைக்கு ஒரு பார்க்ல வந்து நிக்கிறாங்களே, ரொம்ப பசுமையா இருக்குதுன்னுலாம் பார்க்காதீங்க. எஸ், இன்னைக்கு வந்து நம்ம எப்பவுமே ஜிம்க்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணுமா இல்ல நம்ம வீட்ல இருந்து தான் ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கோம். நமக்காக இன்னைக்கு டைப் ஆஃப் ஒர்க் அவுட் சொல்றதுக்காக ட்ரெயினர் ராஜேஸ்வரி மேம் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எஸ், இந்த ஒரு சூப்பரான ஒரு பிரீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, கண்டிப்பா ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற மாதிரி இருக்குது. சோ இன்னைக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பார்க்க போறோம்? இப்போ பார்க் எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிங் தான். எல்லாருமே வாக் பண்ணணும்ன்றது தான் பண்ணுவாங்க. பட் என்னன்னா வாக் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதையும் மறந்துடுவாங்க, வாக் பண்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்றதையும் மறந்துடுவாங்க. ஸோ அதுக்கு வேண்டிதான் இப்போ நம்ம வந்து வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் என்ன பண்ணணும், வாக் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ ஆனால் எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா மேம், எதுக்கு இந்த வார்ம் அப்ங்கிறது ஒரு நெசசரியான விஷயம்? எஸ், ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து அப்படியே டேரெக்டாக வருவோம், இல்லை ஆஃபீஸ்லேருந்து அப்படியே நம்ம டேரெக்டாக வருவோம். எந்த ஒரு மசில்கான ஒர்க் அவுட்டோ எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம். இல்லை நம்மளோட நீஸ்க்கு நம்ம என்ன முட்டி பகுதி என்ன இருக்கோ அந்த பகுதிகளுக்கு எதுவுமே ஸ்ட்ரெச் கொடுத்துருக்கவே மாட்டோம். ஸோ அப்படி பண்ணும்போது டேரெக்டாக வாக் பண்ணும்போது நம்மளுக்கு லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைனா தடுக்கி விழுற மாதிரி ஒரு மூமெண்ட் வரும். ஸோ அந்த மூமெண்ட் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம இப்போ வந்து ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணோம்னா ஒரு சேஃபரான ஒர்க் அவுட்டா இது இருக்கும். சரி, ஓகே. ஸோ மேம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு வார்ம் அப் எப்படி பண்றாங்கிறத சொல்ல போறாங்க. வார்ம் அப்க்கு நீங்க ரெடியா? ஒர்க் அவுட் மேம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ண போகிறோம். பேசிக் ஸ்ட்ரெச்சஸில் பார்த்தீங்கன்னா 8 கீ பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ 8லாமே 8 டைம்ஸ் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பர் பாடியிலேருந்து லோயர் பாடி வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் எல்லாமே ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு நார்மலாக வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எல்போ லாக் பண்ணிக்கோங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட், ஹேண்ட் ஸ்ட்ரைட், ரைட் பண்ணிக்கோங்க, தென் லாக். ஸோ இங்கே ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட ஷோல்டர் லெவல் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஹோல்ட் இட் ஃபார் 8 செகண்ட்ஸ், 8 to 10 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் சேஞ்ச், சேம், ஹோல்ட். ஸோ 8 செகண்ட்ஸ். நவ் ஸ்ட்ரைட், பாம் ஸ்ட்ரெச், நல்லாவே ஸ்ட்ரெச் கொடுக்கலாம் ஃபார் 8 கவுண்ட்ஸ். ரிலாக்ஸ், அப்படியே ரிவர்ஸ், ஹோல்ட், 8 counts. Now change, reverse, 8 counts. Okay, now normal toe touch, 8 counts. Five, 3 more, 2 more, last one, relax. Next, normal hip up. Relax. Now wide, clockwise, anti-clockwise. 4, 5, 6, 7, 8. Change. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Wide. ரிலாக்ஸ். ஸோ இப்போ வாக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மசில்லாம் இப்போ வந்து ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வாக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம பண்ணது இது வாக்கிங்க்கு மட்டுமான பேசிக் வார்ம் அப்பா இல்லை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த பேசிக் வார்ம் அப் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சொல்லுவாங்க மேம், லைக் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பிகினர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அடுத்த நாளும் வந்து பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால சொல்லுவாங்க. அது எதுக்காக மேம்? உங்களுக்கு மசில் லாக் ஆகிடும் ஈஸியாக. ஏன்னா நம்ம எந்த ஒர்க் அவுட்ஸுமே பண்ணாமல் நம்ம மசிலை வந்து ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ சடனாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மசில் வந்து இப்போ நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டர் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல குட் ஸ்லீப்பும் இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து அடுத்த ஒர்க் அவுட்டுக்கான அடுத்த வேரியேஷன் என்ன பண்ண போகிறோம், இல்லை அடுத்த மசில் என்ன பண்ண போகிறோமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்.
ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் நம்ம எஸ் பண்றது தட் இஸ் வெரி வெரி நைஸ். பெஸ்ட். ஒருவேளை இதை பண்ணாம டைரக்டா அந்த ஒர்க் அவுட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னா அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஒரு எந்தூவில் வந்து நம்ம எல்லாமே வாக் பண்ணிடுவோம், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் இனிஷியல் ஸ்டேஜை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1 month 2 months போக போக நம்ம எல்லாமே லாக் ஆக ஆரம்பிச்சிரும். நீ லாக் ஆக ஆரம்பிச்சிரும், காஃப் மசில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டில் போய் உட்காந்துடலாம், வேண்டாம் இன்னைக்கு வாக்கிங் போவேணாம், எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துரும். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாகவே நம்ம வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரெச்சஸையும் வார்ம் அப்பையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஈவன் இது வந்து ஏஜ்டு பீப்புள் கூட பண்ணலாமா? யா ஷூர், கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். இது வந்து ஏஜ் கேட்டகரியே கிடையாது. யாரை இப்போ நம்ம வாக்கிங் பண்ணாலுமே இந்த 2 இதையும் பண்ணிட்டாலே ரொம்ப நல்லது. ஓகே, அண்ட் அன்னைக்கு எப்படி ஒரு வார்ம் அப் பண்ணணும், வாக்கிங்க்கு முன்னாடியே ஒரு வார்ம் அப் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயங்களையும் அழகா சொல்லி கொடுத்துருந்தீங்க மேம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு மேம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு வார்ம் அப் எதுக்காக பண்ணணும், வாக்கிங் அடுத்து ஏன் பண்ணுறோம், இல்லை வாக்கிங் அடுத்து அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்ட கேள்விகள் கூட ரொம்பவே அழகாக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் வார்ம் அப்பை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட்ஸ்க்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் நெக்ஸ்ட் டே இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's tada, bye bye from Brinda.